ஐயா வாழ்க நான் ஒரு வளமுடன். இப்பதான் நான் வாழ்க உள்ள வர்றேன். என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் கேள்வி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கங்கை நதி பார்த்திருக்கீங்களாங்க ஐயா? பார்த்தது இல்ல. சினிமாவுல பார்த்திருக்கிறேன். சொல்லுங்க. இல்ல. அது வற்றாத ஜீவ நிதி தானே. ஆமா. அதுல எவ்வளோ தண்ணி போகும்னு தெரியும் தானே. சொல்லுங்க. அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா? பனிக்கட்டி கரைஞ்சு வர்றது நதி. பாறை பனிக்கட்டி இடுக்குகிற கரைந்து பனிக்கட்டி கரைஞ்சி ஒவ்வொரு துளியா வருது. அது சொட்டு சொட்டா வந்தால் தான் வருது. அதாங்க ஐயா இரு சொல்லிப்புடுறேங்க. அது வந்தால் நதி. பாறை, இடுக்கு, மலை இது வெள்ளத்துல இருந்து வந்ததுன்னா, அது பேரு ஆறு. காவேரி ஆறு, கங்கை நதி, யமுனை நதி, சிந்து நதி, காவேரி ஆறு, அமராவதி ஆறு. ஆறு வேற, நதி வேற. ரைட் இப்ப சொல்லுங்க. அதாவது மலை மேல பெய்யக்கூடிய மழையினால வரக்கூடியது ஆறு. கரெக்ட். இது வந்து சொட்டு சொட்டா உருவாகக்கூடிய அந்த பனிக்கட்டி உருகி வரக்கூடிய தன்மை. எஸ். சரிங்களா? கரெக்ட். அப்ப கங்கை நதி என்பது சொட்டு சொட்டா வரக்கூடிய ஒரு தன்மையோட தொகுப்பு. அதே சரி. மாதிரிதான் ஒவ்வொரு இறைத்துகள்ல இருந்தும் வரக்கூடிய சொட்டு சொட்டா. இப்படி வச்சுங்க கணக்கு. அதான் காந்தம். இறைத்துகள்ல இருந்து உற்பத்தி ஆகிறதா காந்தம். சொட்டு. இதுக்கு மேல நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. எனக்கு பதில் தெரியாது. இல்லைங்க நான் கேட்டங்க நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா என்னை குழப்பி விட்டீங்களே. அந்த மாதிரி ஒவ்வொரு இறைத்துகள்ல இருந்து வரக்கூடிய விலக்கு விசை தான் காந்தம். அப்போ விண்ணுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல எத்தனை இறைத்துகள்கள் இருக்கு அதுக்கான தொகுப்பு. அப்புறம் விண்ணில் இருந்து எத்தனை அதாவது அந்த விண்ணில் இருக்கக்கூடிய எத்தனை இறைத்துகள் இருக்கு அதனுடைய சுழற்சி வேகம் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது அதனுடைய தன்மை. அதான் விலக்கு விசை. அதான் காந்தம். அந்த காந்தம் தான் நீங்க வந்து கணக்கில் எடுக்கிறீங்க. சரிங்களா? ஆமா. அதான் இப்ப நான் என்ன கேட்டேனுங்க, இப்போ இதை நீங்க கணக்குல வச்சுட்டு எதுக்கு வேணா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இதான் ஃபார்முலா. சரிங்களா? இதான் ஃபார்முலா. நீங்க ரப்பர் பந்து எடுத்துக்கங்க, கிரிக்கெட் பந்து எடுத்துக்கங்க, இரும்பு குண்டு எடுத்துங்க, பஞ்சு எடுத்துக்கங்க, எதை வேணா எடுத்துக்கங்க. அணுக்கள் அந்த அணுக்களின் சுழற்சி வேகம் அதற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய விலக்கு விசை. அவ்வளவுதான். சுழற்சி வேகத்து தான் வந்து விலக்கு விசையை தீர்மானம் பண்ணுது. எல்லாமே தொகுப்பு தான். அதான் சொன்னார். எண்ணிக்கையை பாருங்க. அதான் அவர் சொன்னது கரெக்ட் தான். மகரிஷ் சொல்லுவாங்களே, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல் இஸ் மாஸ். மாசுனாலே அதுதான் நிறை. அதை நேற்று சொல்லிட்டு இருக்கும்போது எது நிறைஞ்சிருக்கு அந்த நிறை தான் வந்து நிறைய கொடுக்குது. சரிங்களாங்க ஐயா? வாழ்க வளமுடனுங்க. இப்ப அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருளின் சுழற்சி விசை அதிகமா இருக்கும்போது விலக்கு விசையும் அதிகமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாங்களாங்க ஐயா? கண்டிப்பா அப்படித்தானே இருந்தாகணும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய துகள்களின் எண்ணிக்கை ஜாஸ்தி, ஆனா அதனுடைய சுழற்சி வேகம் கம்மி. சுழற்சி வேகம் கம்மி. 2 × 10 எவ்வளவு வரும்? 2 × 10 20. 20. 30 20 × 2 எவ்வளவு வரும்? 40. எது ஜாஸ்தி? 20 × 2 தான் அதிகமையா. அதாவது 20 துகள்கள், ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ஒண்ணுல இருந்து வரக்கூடிய விலக்கு விசை 2 தான். அப்பதான் நெருங்கி இயங்குதுன்னு அர்த்தம். விலக்கு விசை அதிகமா இருந்ததுன்னா நெருங்கி இயங்கவே இயங்காது, முடியாது. அவ்வளவுதான். ஒரு இடத்துல இவ்வளவுதான். ஏன்னா விலக்கு விசை அதிகமா இருக்கனால நெருங்கி இயங்க முடியாது. நெருங்கி இயங்குதுன்னா விலக்கு விசை குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒண்ணு. ஆனாலும் எண்ணிக்கை அதிகமா இருக்கனால ஒண்ணுல இருந்து வரக்கூடிய விலக்கு விசை கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் தொகுப்புல ஜாஸ்தியா வந்துருது இல்லையா? சரிங்களா? மைய நோக்கி விசை அதிகமா இருக்கும் அதுல. இல்ல விலக்கு விசை
இல்ல விலக்கு விலக்கு விசை. விசை அதிகமா இருக்கும், மைய நோக்கு விசைக்கு போயிருது உள்பக்கம் அந்த மைய அழுத்தம். நோக்கு விசை கான்ஸ்டன்ட்மா, ம் ம் அது கான்ஸ்டன்ட். ம் எப்பவுமே இறைநிலையின் சூழ்ந்த அழுத்த மாற்றல் கான்ஸ்டன்ட் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ரெண்டுமே மாறிட்டு இருக்க முடியாது இல்லையா? சூழ்ந்த அழுத்தம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா விலக்கு விசை வேறுபடுது. உண்மையிலேயே ஒவ்வொரு இறைத்துகள் வரைக்கும் தான் அது ஆக்ட் பண்ணுது. தொகுப்பா நீங்க பாக்குறீங்க. இப்போ 1 போடுறீங்க, பக்கத்துல இன்னொரு 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? 11. இல்லையே, 2 1 தானே. ஆமா. ஆனா 11 ஏன் சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 2வது 1க்குள்ள 9 மடங்கு 9 எண்ணிக்கை சேர்ந்து இருக்கு. கூட்டு எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அடுத்தது 111. இப்படி நீங்க ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கிட்டே போனீங்கனாலும் அதுக்கு உள்ளார இவ்வளவு அடங்கி இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப நெருங்கி இயங்கினால் மட்டும்தான் அதுல இருந்து அதிகமான விலக்கு விசை வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் அதிகமாகுதோ அதுல இருந்து. இதுவே இன்னும் அது குறைய 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 ஈர்ப்பாற்றல் அதிகமாயிடும். விலக்கு விசையே இல்லாத அளவுக்கு ரொம்ப நெருங்கி இயங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஈர்ப்பாற்றல் அதிகமாயிடும். இதை தள்ளக்கூடிய அளவுக்கு அதுல இருக்காது. பிளாக் ஹோல் எல்லாம் அப்படிதான் நடக்குது. சுழற்சி வேகத்தை பொறுத்துதான் இது ஈர்ப்பு விசை ரிப்பல்சிவ் ரெண்டும் இல்லைங்களா? சுழற்சி வேகம், சுழற்சி வேகம் தான் தீர்மானிக்குது. இப்போ ஒரு மெழுகுவத்தி இல்ல ஒரு விளக்கு எரியுதுன்னு வச்சுங்களேன், அந்த விளக்க சுத்திலுமே என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்குமா? வெளிச்சம் இருக்கும், அந்த கருப்பு வெளிச்சம் இருக்குமா? சரி, இப்போ அந்த வெளிச்சம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கோள வடிவத்துல இருந்தா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா தூரமா இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு விளக்கு எரியுது, இருட்டுல வந்து ஒரே ஒரு விளக்கு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, தூரமா இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கோள வடிவத்துல இருக்கும். ஆமாவா? அதான் அதனுடைய காந்த களம், வேற ஒண்ணுமே இல்லை. சுடர் என்பது சுழற்சி துகள், அதுல இருக்கக்கூடிய களம் தான் அந்த வெளிச்சம் கோள வடிவத்துல தெரியுது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சுடரை அதிகப்படுத்துறீங்க, வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கும். குறைக்கிறீங்க, கம்மியாகும். அணைச்சிட்டீங்க, முற்றிலும் நீக்கப்பட்டு. அதுதான். புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வெளிச்சத்தோட ஒளியோட வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஆமாதானே சயின்ஸ்ல? அப்ப இது 3 லட்சம் கிலோமீட்டர் போகுதா? வேகம் வேணா அவ்வளவு இருக்கலாம், ஆனா எவ்வளவு இருக்கு அதுல? தூரம் வந்து கம்மி தான், அவ்வளவுதான் ஆற்றல் இருக்கு அதுக்கு. அதனாலதான் நீங்க 1000 வாட்ஸ்ல லைட் போட்டு பாக்குறீங்க, அப்புறம் 20 வாட்ஸ் 0 வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு கரண்ட் ஜாஸ்தி அளவாகும், எது வெளிச்சம் ஜாஸ்தி வரும்? 100 வாட்ஸுக்கு அதிகமா ஒளி வரும், செலவும் அதிகமா ஆகும். அதுதான்மா, அதேதான், அவ்வளவுதான். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆற்றல் அதிகமா இருக்குதோ அப்ப வீச்சும் தூரம் ஜாஸ்தியா இருக்கும். இதைத்தான் நம்ம சுழற்சின்னு சொல்லிடுறோம் ஒரே வார்த்தையில. சுழற்சி வேகத்துக்கு தகுந்த மாதிரி காந்த களத்தின் தூரம் அதிகமாக இருக்கும், திணிவு அதிகமாக இருக்கும். திணிவுன்னு சொல்லக்கூட முடியாது, அது தூரம் தான் அதிகமா இருக்கும். விலக்கு விசைனால தூரம் தான் அதிகமா இருக்கும். எப்போ வந்து திணிவு வரும் அப்படின்னா வேகம் குறைய குறைய திணிவு அதிகமாகும். வேகம் அதிகமா இருந்தா திணிவா இருக்காது, வேகம் அதிகமானால் திணிவு இருக்காது. வேகம் குறைந்தால் நெருங்கி இயங்கும், நெருங்கி இயங்கும் போது திணிவு வரும். ஈர்ப்பு விசை என்றோம். ஏன்னா என்ன காரணம்னா எதுவா இருந்தாலும் இந்த தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்த மாற்றல் என்ன பண்ணும், எல்லாத்தையும் இறுக்கிக்கிட்டே தான் இருக்கும். 2 துகள்களா இருந்தா இருக்கும், 2 அணுவா இருந்தாலும் இருக்கும், பிரபஞ்சமா இருந்தாலும் இருக்கும். மகரிஷிட்ட கேட்கறாங்க ஒரு முறை, சுவாமிஜி நிறைய பிரபஞ்சம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இருக்க முடியாது,
இருந்தால் அவை அனைத்தையும் இணைத்து ஒரே பிரபஞ்சமாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்றாரு. தன்னிருக்க சூழ்ந்தெடுத்து மாற்றல். சரிங்களா? ஃபார்முலா ஒண்ணுதாமா. இருக்க ஆற்றல் எல்லாத்தையும் இருக்கிக்கிட்டே இருக்கும். நெருக்கி 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 வைக்கிறதா அவருடைய வேலையே. அப்ப ஏன் நெருங்கி போதிக்க கூடாதுன்னா, இந்த தற்சுழற்சியினால வரக்கூடிய விலக்கு விசை. அப்ப விலக்கு விசை அதிகமா இருந்தா அடர்த்தி இல்லாம இருக்கும். விலக்கு விசை குறைஞ்சா அடர்த்தியா இருக்கும். அப்ப அடர்த்தி அதிகமானால், துகள்களின் எண்ணிக்கை அதிகமானால், அந்த அளவுக்கு அங்க காந்தத்தின் திணிவு அதிகமா இருக்குமா இருக்காதா? ஒரு மெழுகுவர்த்தி வைக்கிறீங்க, 4 வைக்கிறீங்க, எது வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கும்? 4 வைக்கிறதுல தான் வெளிச்சம் அதிகமா இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 20க்கு 2ன்னு. அந்த மாதிரி எப்போ நெருங்கி இயங்குதோ அதுல இருந்து வரக்கூடிய திணிவு தான் காந்த களத்தோட திணிவா மாறுது. அப்ப காந்த களத்தோட திணிவு தான் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மணமாக மாறுது. இப்ப காந்த களத்தை தீர்மானம் பண்றது எது? அதனுடைய துகள்களின் எண்ணிக்கை. துகள்களின் எண்ணிக்கை தீர்மானம் பண்றது எது? அதனுடைய தற்சுழற்சி வேகம். முடிஞ்சிச்சா? சரிங்களா? எல்லாமே தற்சுழற்சி வேகத்துல தான் இருக்குது. தற்சுழற்சி வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய அதிர்வுகள், ஃப்ரீக்வன்சின்னு சொல்றது வரும். அதை பொறுத்த வரைக்கும் தற்சுழற்சி. ஆனா வெளியில கயிறு மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணும்? வேகம் அதிகமானா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? வேகம் அதிகமானா நீங்க கயிறை பிடிச்சிட்டு இருக்கிறீங்கம்மா, சரிங்களா? கயிறு வந்து நீளமா தான் இருக்குது. அப்ப நீங்க வேகமா ஆட்டுறீங்க, அது பேர் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. மெதுவா அசைக்கிறீங்க, ஃப்ரீக்வன்சி கம்மி. அசைக்கவே இல்லை, அப்படியே நின்று போகுது. ஃப்ரீக்வன்சி என்பது வெளியில போகக்கூடிய அலையோட தன்மை. அதை தீர்மானம் பண்றது இதனுடைய சுழற்சி வேகம். கரெக்டுங்களா? சுழற்சியில 1 டிகிரி நெருங்கி வர்றப்ப ஒளியாக மாற்றம் அடையுதுன்னு சாமி சொல்லிருக்காரு. அது 1 டிகிரிங்கிறது எப்படிங்க ஐயா? அதாவது 1 டிகிரிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்றாங்க ஐயா. சரிங்க, உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. 99 இருக்கு, 1 இருக்கு. அதாவது மகரிஷி சொல்றது வந்து 99 மடங்கு வெளி இருக்கு, 1 மட்டும் விண் இருக்கு. அதானே சொல்றீங்க? அந்த ரேஷியோ தானே சொல்றீங்க? அந்த ரேஷியோ தானே சொல்றீங்க? 1 டிகிரி நெருங்குறப்ப அதுதான் சாமி அந்த அதிர்வும் சொல்றீங்க. அதுதாங்க ஐயா மகரிஷி சொல்றது என்னன்னா, வெளிதான் நிறைய இருக்கு, அதுல ஒரே ஒரு பார்ட்டிகள் 99:1, 98:2, 97:3 அப்படிங்க ஐயா. வெளிதான் நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஒரு அணுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளி மட்டும்தான் நிறைய இருக்கு. அந்த துகள்ல இருந்து வரக்கூடிய விலக்கு விசை வந்து அந்த அணுக்குள்ளார நிறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? சரிதானே? அதனாலதான் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த பொருள்ல நிறைஞ்சு இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அறிவு, இறைநிலை, இடம். கொஞ்சமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் என்னவா இருக்கு? அந்த வெளியில காந்தமா இருக்கு. அந்த கோள வடிவத்திலயோ அந்த பொருளுக்குள்ளோரையோ அந்த உருவத்துக்குள்ளோரையோ அது காந்தமாக இருக்கிறது. அதுதான் வெளியில படர்ந்து வெளியில வருது, படர்க்கை நிலை. அப்ப உயிரின் படர்க்கை நிலை மனம், உயிரின் மையம் அறிவு. ஈஸிதானுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப ஒரு கேள்வி கேட்டாரு இல்லைங்க ஐயா, 3 இது சொல்லி, கிரிக்கெட் பந்து, ஃபுட்பால், இரும்பு குண்டு. தெரியலம்மா, அதெல்லாம் நான் வரல. இல்ல, அது வந்து ஒரே அணுக்கள் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருந்தா அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல, நீங்க கேள்வி மறுபடியும் கேளுங்க, சொல்றேன் நான். அவரு என்ன கேட்டாருன்னா, ஒரு ஃபுட்பால் பந்து, ஒரு இரும்பு குண்டு, அப்புறம் ஒரு பஞ்சு பந்து,
இது 3 இருந்தா எதுக்கு இது ஜாஸ்தியா இருக்கும், ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு கேட்டாங்க. ஒரு ஃபோன் வருது, அப்ப நான் பேசிட்டு ஐயா வந்துடுறேம்மா. சொன்னாங்க அணுக்களின் சரிங்க. 2 3 தடவை வந்துருச்சு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே வாங்க. சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க ஐயா. எனக்கு ஒரு கொஸ்டின் ஐயா. சொல்லுங்கம்மா. இறைநிலை பொருள் நிலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஐயா. அப்ப இறைநிலை பொருள் நிலைன்னா என்னங்க ஐயா மீனிங்? இறைநிலை ஒண்ணு மட்டும்தான் அவங்க பொருளா பாக்குறாங்க, மத்த எல்லாம் நிகழ்ச்சி. நம்ம பொருள்னு வச்சிருக்கிறது ஒரு கணக்கு. நீங்க எதெல்லாம் பொருள்னு வச்சிருக்கீங்களோ அது இருந்து இல்லாமல் போகுது இல்லையா? ஆமாங்கய்யா. இப்ப நீங்க பிறந்தேன்னு சொல்றீங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க, எப்படி உருவானீங்க, பிறக்கும் பொழுது எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, மாறிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நிகழ்ச்சியா பொருளா? நிகழ்ச்சி தாங்கய்யா. அதனால பொருள் தோன்றி இல்லாமல் போகும், அது நிகழ்ச்சிங்கிறார். அது எல்லாமே நிகழ்வு. எலக்ட்ரானோ, புரோட்டானோ, நியூட்ரானோ, மனிதனோ, குரங்கோ, எதுவா இருந்தாலும் நிகழ்ச்சி, அது மட்டுமே பொருள்ங்கிறார். ஆமா, இதெல்லாம் பொருள்னு வச்சுக்கிட்டு அது அது என்னன்னு பார்க்க தெரியல. ஆனா எல்லாமே அது மெய்ப்பொருள் அப்படின்னு தான் சொல்றோம். அது மட்டுமே பொருள், மற்றதெல்லாம் நிகழ்ச்சி அப்படின்றாங்க. இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டீங்கன்னா அது பொருள் உங்களுக்கு வந்துடும். சரிங்க சரிங்க. அதனாலதானே அதை மெய்ப்பொருள்னு சொல்றாங்க. அதான் ஐயா இப்ப சொல்லவும் டக்குன்னு ஞாபகம், மெய்ப்பொருள். ரைட்டுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. பொருளா இருக்கிறது நிலையானது, மத்ததெல்லாம் நிகழ்வுகள் அப்படின்ட்டு இறைநிலை நிகழ்ச்சிகள். அது அத பொருள் வச்சுட்டு இத நிகழ்ச்சிகள். உண்மைதானே? மாறிட்டே இருக்குது இல்ல, மாறாதது பொருள்னு மாறக்கூடியது நிகழ்ச்சின்னு வச்சுட்டாங்க. ஐயா பொருள்ன்றது இருப்பு, மத்ததெல்லாம் இயக்கம். கரெக்ட்டுங்களா? ஐயா வாழ்க வளமுடன். அப்ப சந்திரனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் குறைவா இருக்கிற காரணம் அதனுடைய விளக்கு வேகம். அப்ப அதனுடைய டென்சிட்டி அதனுடைய விளக்கு வேகம் குறைவாங்க ஐயா. ஜெயபால் ஐயா. ஐயா அதனுடைய விளக்கு வேகம் அதிகம். ஓ அதிகம். ஓ, பூமியை விட அதனுடைய சுழற்சி வேகம் அதிகம். ஓ, ஆனா அணுக்களின் எண்ணிக்கையில குறைவு. ஆமா, பூமியை விட அணுக்களின் எண்ணிக்கை குறைவுதாங்க ஐயா. ஆமா, இது 25,000 மைல் சுற்றளவு, இது 6,000 மைல் சுற்றளவு. பட் அதுல இருக்கிற அணுக்களுடைய தற்சுழற்சி வேகம் ஃபாஸ்ட் ஐயா. ஃபாஸ்ட். அதனாலதான் அதனுடைய விளக்கு வேகம் அதிகம். ஆமா, அதுக்கு விளக்கு வேகம் அதிகம். இது பூமி நெருக்கமா இருக்கனால திணிவு அதிகமா இருக்கும். பூமியோட காந்தப்புலம் திணிவா இருக்கும். ஓ, அதனால சூரியன்ல கிராவிடேஷன் குறைவா இருக்குன்னு சொல்றது காரணம் அதானாங்க ஐயா. சூரியனுக்கு கிராவிடேஷன் கம்மியா இருக்கு. சந்திரனுக்கு விளக்கு கிராவிடேஷன் குறைவா இருக்கிறது காரணம். இதோட ஆமா, அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அது கம்மியா இருக்கு. அது காரணம் விளக்கு வேகம் அதிகமா இருக்கிறதுனால எங்கய்யா. விளக்கு வேகம் அதிகமா இருக்கிறதுனால. நன்றிங்க, எனக்கு ரொம்ப நாள் சொன்னேன். நன்றிங்க. வாழ்க்கலாம். சந்திரன் ஸ்பின்னிங் அந்த ஸ்பின் சொல்ல ஒரு மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குதுங்களா? ஸ்பின்னு ஐயா நீங்க கேக்குறது சரியா வரல, என்னன்னு கேளுங்க. சந்திரனுடைய சுழற்சி தற்சுழற்சி இருக்கா, ஒரே மாதிரி சுத்திட்டு வருதுங்களா? ஒரு பக்கம் தட்டிக்கிட்டுங்க ஐயா. இல்லைங்க, தற்சுழற்சி
இதுதான் முதல்ல எப்படி சொல்லிட்டு இருக்கோம், 29 நாட்களுக்கு ஒரு சுற்று தனித்தானே சுற்றி கொள்ளுகிறது. பூமியை சுத்தி வர்றதுனால நமக்கு அது ஒரு பக்கமும் முகம் தெரியுது, அவ்வளவுதான். ஆனா ஒரு சுற்றி சுத்திடுது. 29க்கு நாள் செல்ஃப் ரொட்டேஷன் வந்துருது. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க ஐயா. இப்ப சுக்கிரன் வந்து ஆப்போசிட்ல சுத்துதுன்ட்டு அன்னைக்கே ஒரு கேள்வி கேட்டிருந்த ஞாபகம் இருந்துச்சுங்க ஐயா. சுக்கிரன் ஆப்போசிட்ல சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதானுங்களாங்க ஐயா? அது எப்படி அது மட்டும் ஆப்போசிட்ல சுழற்சி, தற்சுழற்சி அந்த மாதிரி இருக்குங்களாங்க ஐயா? சுற்று சுற்று அளவுல ஆப்போசிட்ல சுத்திட்டு தற்சுழற்சியில எதிர்மறையா சுத்திட்டு இருக்குதுங்களாங்க ஐயா? மறுபடியும் குரு ஐயா போயிட்டாங்களே. குரு அவங்க கேட்கறதுக்கு சொல்லிடுங்க. வெளியே போயிட்டாரு. என்னங்கண்ணா என்ன கேக்குறாங்க? அவங்க சுக்கிரன் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வேறியா, சுற்றுவட்ட பாதையில் எல்லாம் ஒரே மாதிரி சுற்றுவட்ட பாதையில் வருதா, எதிர் திசையில சுத்துதா அப்படின்னு கேக்குறாங்க. அது நீங்க தான் சொல்லணும். இல்ல எதிர் திசையில தான் சுத்துதுன்னு சொல்றாங்க. அது வந்து தற்சுழற்சியில எதிர் திசையா அல்லது அந்த சுற்று அளவுல சுத்திட்டு வர்றதுல சூரியனை சுற்று பாதையில எதிர் திசையில வருதுங்களா? அது ஒரு கேள்விங்கய்யா. ஒண்ணுக்கு ஒண்ணு புரோட்டானும் எலக்ட்ரானும் இணைஞ்சதுன்னா ஒண்ணுக்கு நேர் எதிர் திசையில் இருக்குமா? அது எதனுடைய பாதையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப சந்திரனுக்கு நமக்கும் பாத்தீங்கன்னா எதிர் திசையா இருக்கும். மேற்கிலிருந்து கிழக்காக. இப்ப நமக்கு வந்து பூமி கிழக்கிலிருந்து மேற்காக போதா, மேற்கிலிருந்து கிழக்கா வருதா? கிழக்கிலிருந்து மேற்கா வருதுங்க ஐயா. அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா மேற்கிலிருந்து கிழக்கா போறதுனாலதான் சூரியன் அந்த பக்கம் போயிடுது, மேற்க போயிடுது. சூரியன் நிலையா இருக்கு. அப்ப நமக்கு மேற்கில இருந்து கிழக்கா சுத்தினா மட்டும்தான் சூரியன் கிழக்குல இருந்து மேற்கு போகும். அப்ப அதே நீங்க பஸ்ல போகும்போது நீங்க ஒரு திசையில போறீங்கன்னா வீடு மரம் எல்லாம் எதிர் திசையில போகுது இல்லைங்களா? வேகமா ஓடுற மாதிரி இருக்குல்ல, உண்மையில அது போகுதா நாம போறோமா? நம்ம தான் போயிட்டு இருக்கோங்க ஐயா. அதே மாதிரிதான் சூரியன். தெரியுது. அதே மாதிரிதான் சூரியன் போகல, அது அப்படியே தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், மேற்குல இருந்து கிழக்கு சுத்துறோம். அதனால கிழக்குல இருந்து சூரியன் மேற்க போற மாதிரி நமக்கு தெரியுது. சரிங்களா? எல்லாமே இயற்கையில ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணும்னா தக அமைஞ்சுக்கும். வேற வேற 2 விதமான ஆற்றல் இயக்கங்கள் இருக்குதுன்னா இந்த தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்த ஆற்றல் 2 சேர்த்து இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஏத்த மாதிரி தன்னோட சுற்று ஓட்டத்தையோ சுழற்சி வேகத்தையோ இல்ல இயங்கும் முறையோ மாத்திக்கும். அதுக்கு ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும்னா ஜஸ்ட் அட்ஜஸ்ட், அவ்வளவுதான். அது புரோட்டான் எலக்ட்ரானா இருந்தாலும் சரி, இல்ல வேற கோள்கள் நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி, கேலக்சியா இருந்தாலும் சரி, இதேதான் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்துக்கணும். ஒரே பாதையில சுழற்சி சுழண்டுட்டு இருக்கு. ஆனா சுக்கிரன் மட்டும் எப்படி எதிர் திசையில சுழலும் அப்படின்னு ஒரு கேள்வியா இருந்துச்சுங்க. சுக்கிரன் மட்டும். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஐயா உங்க கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. அதேங்க, சுக்கிரன் வந்து எல்லாமே சூரியனுடைய, அதாவது சூரியனோட வட்டப்பாதையில எல்லாமே சுழண்டுட்டு இருக்கு. ஆனா சுக்கிரன் மட்டும் எதிர் திசையில சுழலுதுன்னு சொல்றாங்க. அது தற்சுழற்சியில எதிர் திசையில சுழலுதா, எதிர் நிலையில சுழலுதா, அல்லது சூரியனின் சுற்றுப்பாதையில எதிர் திசையில சுழலுதா அப்படின்னு சந்தேகங்க ஐயா. அதாவது முதல்ல வந்து இங்க 2 சுற்று இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு வந்து தன்னைத்தானே சுற்றுறது,
இன்னொன்னு வந்து ஆர்பிட்டல்ல சுத்துது. அந்த நீள்வட்ட பாதையில சுத்துறது. இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு சூரியனுடைய மேல இருந்து சூரியனுடைய நார்த் போல்ல நம்ம நின்னுட்டு பார்க்குறோம்னு வச்சுக்கங்க. ஏன்னா இப்ப கிளாக் வைஸா, கவுண்டர் கிளாக் வைஸான்னு நம்ம எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நிக்கணும்ல. அப்ப சன்னுடைய சூரியனுடைய நார்த் போல்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா, எல்லா பிளானட்டுமே கவுண்டர் கிளாக் வைஸ்ல தான் சுத்துது. அதாவது நீள்வட்ட பாதை. ரைட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட். ஆமாங்க. கவுண்டர் கிளாக் வைஸ்னா நமக்கு ஆப்போசிட்ல சுத்துது. ரைட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட். இது வந்து சுற்றோட்டம். இது எல்லாமே ஆர்பிட்டல் டைரக்ஷன் எல்லாமே இந்த டைரக்ஷன் தான். கவுண்டர் கிளாக் வைஸ்ல தான் சுத்துது. அதுல ஒரு கன்ஃபியூஷன் இல்லைங்களா? அடுத்தது இப்போ ஒவ்வொரு பிளானட்டா வந்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகுது. இது ரொட்டேஷன் ஆகிறது வந்து புதன் வந்து அந்த அந்த இது ஆர்பிட்டல் டைரக்ஷன்லயே தான் அதுவும் ரொட்டேட் ஆகுது. கவுண்டர் கிளாக் வைஸ். இந்த வீனஸ் வந்து ஆப்போசிட்ல சுத்துது, யுரேனஸ் வந்து ஆப்போசிட்ல சுத்துது. ரெண்டு வந்து ஆப்போசிட்ல சுத்துதுங்கம்மா. அதாவது சூரியனின் வட்டப்பாதையில இல்ல அதுதாங்கம்மா. ஃபர்ஸ்ட் நீங்க நீள்வட்ட பாதையை வச்சுக்கங்க. நீள்வட்ட பாதை எல்லா பிளானட்டும் உங்களுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ்ல தான் சுத்துது. சரிங்கய்யா. ரைட்டுங்களா? கவுண்டர் கிளாக் வைஸ்ல மேல சூரியன் மேல நின்னோம்னா, நார்த் போல்ல நின்னோம்னா எல்லாமே நம்ம கடிகாரத்தினுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துது. இப்ப இந்த ஒன்னொன்னுக்கு தனித்தனியாக சுத்துது பாத்தீங்களா? அதையும் பார்க்கும்போது எல்லாமே கவுண்டர் கிளாக் வைஸ்ல தான் சுத்துது. இந்த வீனஸும் யுரேனஸ் மட்டும் தான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துது. அதுக்கு காரணம் இருக்கு. அது வந்து இடையில ஃபர்ஸ்ட் வந்து அதுவும் அதே டைரக்ஷன்ல தான் சுத்திட்டு இருந்தது. ஆனா அங்க வந்து ஒரு பெரிய கிரகத்தினுடைய மோதல், அந்த இடிச்சு முட்டி அது மாதிரி மோதி ஒரு நடக்கும்போது தான் அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த சுற்று வேகத்தை எடுத்தோம்னா அப்படியே அதுலயே சுத்திட்டு இருக்கு. அந்த அலைகள் எங்க தள்ளிட்டு போகுதோ அந்த சாமி ஒரு பம்பரம் சுத்தும் போது இன்னொரு பம்பரத்தை வேகமா அடிச்சு விட்டோம்னா அது அதனுடைய ஸ்பீட வந்து டைரக்ஷன் மாத்துது. இல்ல அது அதனுடைய ஸ்பீடு மாறுது இல்லைங்களா? அது மாதிரி அது ஸ்பீட மாத்தி அது அப்படியே அந்த டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீனஸ் மேல மோதினது வந்து பெரிய ஒரு பிளானட் சைஸ் உள்ள ஒரு பெரிய இதுதான் மோதினது. மோதி அதனுடைய கம்ப்ளீட் அதனுடைய இத வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. அந்த அட்மாஸ்பியரையே ரிமூவ் பண்ணிடுச்சு. அட்மாஸ்பியரையே வந்து ஸ்ட்ரிப் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த துணியை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டுருச்சு. அப்ப அவ்வளவு வேகத்துல மோதினதுனாலதான் அதனுடைய டைரக்ஷனே மாறி போச்சு. இது எல்லா பிளானட்டுக்கும் இப்படிதான். எல்லா பிளானட்டும் வந்து ஆர்பிட்டல் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் தான். அது ஆப்போசிட்டா போறது இல்ல. பாருங்க ஆர்பிட்டல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஏன்னா அது தோன்றினப்போ அந்த கேஸ் கிளவுட் எப்படி எந்த டைரக்ஷன்ல சுத்திட்டு இருந்துச்சோ அதே டைரக்ஷன்ல தான் எல்லாம் சுத்திட்டு இருக்கு மொத்தமா. ஆனா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் அதுல ஏற்படக்கூடிய அதிர்வு இல்ல அதுல ஏற்படக்கூடிய மோதல்னால அது ஒரு டைரக்ஷன் மாத்திச்சுன்னா அதே டைரக்ஷன்ல சுற்றுவட்டத்துல அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஒன்னோட ஒண்ணு டக் பண்ணிக்கும். டக்கிங்னா இப்ப அந்த பெரிய ஷிப் வந்து கரைக்கு கொண்டு வரும்போது ஒரு டக் போட்டுன்னு குட்டி குட்டியா போட் இருக்கும். அது வந்து இடிச்சு இடிச்சு அதை மெதுவா தள்ளி 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 அங்க கொண்டு வந்து சேர்த்தோம். அந்த மாதிரி இது ஒன்னொன்னு ஒண்ணு இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது அந்த ஈர்ப்பு விசையில. பிளஸ் ரொட்டேட்டும் ஆயிட்டு இருக்குது. இது வந்து நம்ம இப்ப பாக்குற நிலைமை. இனி ஃபியூச்சர்ல இன்னும் ஏதாவது மோதி வேற ஏதாவது நடந்ததுன்னா மறுபடியும் அது மாற்றத்துக்கு உட்பட்டது. இப்ப பாக்குறது அப்சர்வ் பண்றதை வச்சு சொல்றாங்க. ஐயா தியாகராஜன் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க ஐயா ஜெயபால் ஐயா சொன்னாங்கல்ல, குவாண்டம் பிசிக்ஸ் லெவல்ல ரொம்ப அதாவது நெருங்கி இயங்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா போயிடும். இப்போ பாசிட்ரான் எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் சார்ஜஸ் பிளஸ் மைனஸ் வருதுங்கிறாங்களா ஐயா. அப்ப இந்த இறைநிலையின் சூழ்கழுத்தும் ஆற்றல் வந்து சூரியனின் மையத்தை நோக்கி வேகமா அதிகமாக போகும். போக போக ஒரு சஜஷனா சொல்றேன், அது இருந்தா கரெக்ஷன் பண்ணுங்க. அப்ப அந்த சூரியனோட மையத்தை நோக்கி போகும் பொழுது இந்த சோலார் அந்த பிரஷர் சென்டரை நோக்கி போகும் பொழுது புதன் வந்து பக்கத்துல இருக்கு, சூரியனுக்கு பக்கம். ஏன்னா நமக்கு 19 லட்சம் மடங்குன்னா புதனுக்கு நிச்சயமா 30 லட்சம் மடங்கு பெருசு சூரியன். அதே மாதிரி சூழ்ந்தழுத்து மாற்றல் வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். அது சுக்கிரனுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும். அப்ப நெருங்கி இயங்கக்கூடிய 2
வந்துன்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா இந்த கிரைண்டர் ஐயா சொன்ன மாதிரி, தேவலையா சொன்ன மாதிரி கிரைண்டர் ரொட்டேட் ஆகும் பொழுது அப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா மாறிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த பாசிட்ரான் எலக்ட்ரான் அப்படிங்கிற கான்செப்ட்ல வாய்ப்பு இருக்கா? கோள்களையே மாதிரி ரொட்டேட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சஜஷன் கேட்குறேன். அதாவது எப்படி சொன்னா, கிரைண்டர் ரொட்டேட் ஆகும் பொழுது, கிரைண்டருங்கிறது சூரியனுடைய காந்தப்புலம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 2 கல்லு, ஒன்று கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது, இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகுது. அப்ப அந்த கிரைண்டர் அப்படிங்கிறது சூரியனுடைய காந்தப்புலம், அதுல எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கு. அப்ப சூரியனுக்கு கிட்ட புதன் இருக்கு. அப்ப ஹை ப்ரெஷர் அங்க இருக்கும் புதனுக்கும், அதே மாதிரி சுக்கிரனுக்கும். ஏன்னா சூரியனுடைய விளக்கு விசையும் இறைநிலையின் தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றம் ஹை எனார்மஸ் ப்ரெஷர்னால அப்ப பாசிட்ரான் எலக்ட்ரான் மாதிரி டைரக்ஷன் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்விங்க. வளர்ப்பு அஸ்ட்ரோபிசிக்ஸ் எப்படி சொல்லுதுன்னு தெரியல. நம்ம அசம்ஷன் பிரகாரம் ஒவ்வொரு கிரகத்துக்கு உபகோள் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. அது மாறி மாறி செய்யறதுனால அந்த ஆர்பிட்டேஷன்ல வந்துடும். ஏன்னா சூரியனுடைய காந்த புலம் இருக்கவரை அந்த ஆர்பிட்ல உட்காந்துரும். எல்லா கிரகமும் ஆர்பிட்ல வருது, சுத்தி வருது, ஓகே, புளூட்டோ நெப்டியூன் வரைக்கும். ஆனா என்ன ஆகுது, நெருங்கி எங்க பொழுது நான் சொன்னேன் இல்லையா டில்டிங்னு. ஆமாங்க. அந்த அந்த ஆஃப்ஸ் நீங்க குவாண்டம் பிசிக்ஸ்ல பேசுறீங்களா? ஆஃப் ஆமா ஆமா பிளஸ் ஆமா ஆமா, அது டில்ட் ஆயிக்கு, அவ்வளவுதான். டில்ட் ஆயிட்டுன்னா வேற ஆன்டி டைரக்ஷன்ல இருக்கும். எப்ப நடக்குது, அது இடிக்குதா வந்ததா அதெல்லாம் தெரியாது. அது டில்ட் ஆயிக்கும், அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாது, தானாவே டில்ட் ஆயிக்கும். இப்ப இந்த ஆங்குலர் மொமெண்டம் கூட அப்படித்தான் வருது. ஒண்ணுக்கு ஒண்ணு எந்த கோணத்துல இருந்தால் அதோட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்ப இது வந்து நம்ம வீச்சில் மட்டும் பார்க்கிறோம். இது குளோபலைஸ்டா பாருங்க, சூரியனுடைய காந்த புலத்தை குளோபலைஸ்டா பாருங்க. வீச்சில் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ ஒவ்வொரு இப்போ குரு கிரகம் இருந்தா அதுக்கு ஒரு 20-25 சனிகள் சின்ன கிரகங்கள் இருக்கும். அங்க நியூட்ரல் பண்ணிக்கிட்டா அந்த காந்த பாதையில் வர்ற தொகுப்புக்கு அதிலேயே வர்றதுக்கு காரணம் அதுதான். ஆனா அதனுடைய ஃபோர்ஸை ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்க உபகிரகங்கள் சரி பண்ணிக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். இப்ப நமக்கு கிளாக் வைஸ்னா அது அதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ், நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்னா அது கிளாக் வைஸ்ல சுத்தும். அது டேலி பண்ணி ரெண்டுக்கு அதுக்கு தொகுப்பு மையத்தை வச்சுக்கும். எதனுடைய மையத்தில் அது இயங்குதுங்கிறது தான் பொறுப்பு. பூமியும் சந்திரனும் ஒரு தொகுப்பு மையத்துல இயங்குது. இப்ப இந்த புளூட்டோ நெப்டியூன் வரைக்குமே தொகுப்பு மையத்தில் வரும் பொழுது இந்த ஃபோர்ஸுக்கு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா ஃபோர்ஸ்ல ஆர்பிடேஷன்ல வருது. ஆனா அது ரொட்டேஷன் எதுல வருது, அதனுடைய ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ எங்கேயுமே போக வேண்டியதில்லை. அது டில்ட் ஆயிட்டதுன்னா அது சரியா போயிடும். தலைகீழா மாறிச்சுன்னா ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாறிக்கும். இது நம்ம அந்த இறைநிலையை பொறுத்தவரையும் சூரிய குடும்பங்கிறது அது குவாண்டம் லெவல் தான். அது இறைநிலையை பொறுத்தவரை சேமிங்க, எதுக்கு தனியா கிடையாது. ஃபோர்ஸ் தான் டிஃபரன்ஸ் ஆகுது. ஒன்னொன்னு விளக்கு விசை, அதனுடைய பருமன், அதனுடைய நிறை, அதுல இருக்க அணுக்களின் எண்ணிக்கை, அது கொடுக்குற வீச்சு, அதுதான் மாறுது. இறைநிலை எல்லா இடத்துலயும் சூரியனா இருந்தாலும் சந்திரனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவருடைய கம்ப்ரசிவ் பிரஷர் ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவல் தான். அது தொகுப்புல எவ்வளவு வேகமா சுத்துது, தனியா சுத்துது, எவ்வளவு சுத்துது, அது டிஃபரன்ஸ் தான். இவ்வளவு தொகுப்பு அப்படின்னு வரும்போது 2 இயக்கங்கள் இல்லை அதுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் சேரும்போது 2 வார்த்தையில சொல்லலாம், ஜஸ்ட் அட்ஜஸ்ட். அதான் அண்ணன் சொன்னாரு, கேபாலன் சொன்னாரு, டில்ட் ஆகுதுன்னு சொன்னாரு, ஒரு டைரக்ஷன் இன்னொரு டைரக்ஷன் மாறுதுன்னு சொன்னாரு. இது எல்லா இடங்களிலுமே தொகுப்புக்கு மாறிடும். வேற வேற இயக்கங்கள் சேர்ந்து இயங்கணும் அப்படின்னா அது ஒன்னோட ஒண்ணு பொருந்திக்கும். அப்படி பொருந்ததுனால வர்றதான் பொருள். வாழ்கோளம்டனியா, ஏன் நாங்க கொஸ்டின் கேட்டோம்னாயா, இப்ப புதன்ல எந்த ஒரு துணைக்கோளும் இல்லை, சுக்கிரன்லையும் துணைக்கோள் கிடையாது. பூமியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பூமியில 1 இருக்கு, செவ்வாய்க்கு 2, குருவுக்கு 4 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. வியாழன் சனிக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது.
அப்ப அந்த ப்ரெஷர்னால தான் அங்க துணைக்கோள்கள் புதன்லையும், ஏன்னா அது சர்வையிலே அங்க பெரிய விஷயமா இருக்கு. புதன்கிறது சூரிய காந்தத்துக்கும் பக்கத்துல இருக்கும்போது ஒரு 30 லட்சம் மடங்கு பெருசுன்னு வச்சுக்கிட்டா, அந்த காந்த புலத்துக்கு அதால சஸ்டெயின் பண்றதே அது சர்வேயிலேயே பெரிய விஷயமா இருக்கு. புதனுக்கும் சுக்கிரனுக்கும். அப்ப அங்க பிரஷர் அதிகமா இருக்கிறனால தான் துணைக்கோள்களே உருவாகல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்னால ஒரு 8 கோடி கிலோமீட்டர் அந்தந்த பூமி இருக்கிறதுனால, அந்த துணைக்கோள்கள் உருவாக ஆரம்பிச்சுச்சு. இப்ப சந்திரன் வந்து இங்க ஒரே ஒரு துணைக்கோள் தான். போக போக அந்த பிரஷர் குறைய குறைய துணைக்கோள்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த பிரஷர் இஸ் ஆன மேட்ரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கிளாரிபிகேஷன் கேட்கிறேன். ஐயா அதாவது நீங்க குவாண்டம் குவாண்டம் அப்படின்னு போனீங்கன்னா அது வேற லேயர். ஒரு பருப்பொருள் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. அது வந்து ப்ரூவ் பண்ணது. அதுல வந்து ப்ரூவ் பண்ணது ஒண்ணும் இல்லை, ப்ரூவ் பண்ணது தான். நீங்க குவாண்டம் லெவல்ல போகும்போது அந்த அணுக்குள்ள போறீங்க. பட் அதுக்கு மேல வந்து பருப்பொருளாக மாறிடுச்சுன்னா அங்க வந்து ஒவ்வொரு பொருளினுடைய அதாவது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த பொருளினுடைய தாக்கம் அதுக்கு இருக்கு. அப்ப இந்த மூணுலாம் நீங்க உருவானதுன்னு சொல்லும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டே தான் வந்து இந்த டில்ட் ஆனது. ஒன்னு டைரக்ஷன் மாத்தி சுத்துது வீனஸ், இன்னொன்னு வந்து லாஸ்ட் இதுல யுரேனஸ்ல வந்து அப்படியே 90 டிகிரி திருப்பி விட்டுருச்சு. வெர்டிகலா இல்லாம ஹரிசாண்டலா சுத்துது. அது ரெண்டு இடத்துலயுமே வந்து எவிடன்ஸோட அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கிறது. அஸ்ட்ரோ பிசிக்ஸ்ல ரெண்டு இடத்துலயுமே வந்து மேஜர் கொலிஷன் நடந்தது. ஒரு பெரிய கொலிஷன்னா எப்படின்னா இன்னொரு கிரகம் மாதிரி இருக்கக்கூடியது போய் மோதுது. அவ்வளவு பெரிய கொலிஷன் நடந்ததுனாலதான் அதை டைரக்ஷனை மாத்தி விட்டுருச்சு. ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு அணுக்களையும் இப்ப அணுக்கள் லெவல்ல வந்தீங்கன்னா ஒவ்வொரு அணுக்களுடைய கூட்டு இயக்கத்துல தான் இந்த மொத்த பிளானட்டும் சுத்திட்டு இருக்கு. அது மேல வந்து ஒண்ணு மோதி அதனுடைய டைரக்ஷனை டில்ட் பண்ற அளவுக்கு ஹெவியா மோதல் நடந்ததுனாலதான் இது ரெண்டுமே டைரக்ஷன் மாத்தி சுத்துது. அதுக்கப்புறம் இந்த மூன்ஸ் எல்லாம் உருவானது வந்து நீங்க சொன்ன மாதிரி அங்க அழுத்தம் குறைய 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 அந்த இடத்துல வந்து ஈர்ப்பு கம்மியாகுது. பிளஸ் வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அது பக்கத்துல சுத்திட்டு இருக்கிற இந்த இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அதெல்லாம் சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து ஸ்ட்ரேவா ஒன்று ஒரு சிலது வெளியே வந்து மோதி அது உடஞ்சி மறுபடியும் அது அப்படியே அந்த ரிங்ஸ் எல்லாம் அப்படிதான் ஃபார்ம் ஆகுது. அந்த ரிங்ஸ் ஃபார்ம் ஆனாலும் அதுல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து போகும்போது அது வந்து மூணா ஃபார்ம் ஆகுது. ஒரு மூணு இன்னொரு மூணோட போய் இடிச்சு மோதுச்சுன்னா அது உடஞ்சு இதாயிடுது. இப்ப சனி கிரகத்திலாம் பார்க்கும்போது மூணே வந்து வெவ்வேறு டைரக்ஷன்ல வெவ்வேறு ஆங்கிள் சுத்துது. அதை வந்து கரெக்டா வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது பெர்ஃபெக்ட் அலைன்மெண்டோட சுத்துது. இப்ப ஒவ்வொரு கோள்களுக்கு நடுவுல ஃபிஷன் நடக்குது, பிளவு. அதாவது கனத்து அணுக்கள் வந்து உள்ளார செல்ல ஃபிஷன் நடக்கும் பொழுது ஒவ்வொரு புதனுக்குள்ள ஒரு ஃபிஷன் கோர் ரொட்டேட் ஆகும். அது வந்து கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகட்டும். சுக்கிரன்ல வந்து அந்த கோர் சென்டர் நோக்கி போயிட்டே இருந்ததுன்னா ஒரு லெவலுக்கு மேல வந்து இப்ப அயன் ஃபெரஸுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா அது திரும்ப வந்து எக்ஸ்ப்ளோர்ட் தான் ஆகும். அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது தான் அது வெடிச்சு செதறுது. ஆனா அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற வரைக்கும் இந்த ஃபிஷன் நடந்துட்டே இருக்கும். ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணிட்டே இருக்குது, வெப்பத்தை வெளிவிட்டுட்டே இருக்குது. ஆனா அது வெளியே வந்து வெடிச்சு செதறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்குது. ஆமாங்க, ஆமா. அப்ப கோர் ரொட்டேட் பண்றது தானே மேட்ரு. அப்ப வந்து ஃபிஷன் நடக்கக்கூடிய கோர் இருக்குல்ல, இப்ப புதனுக்குள்ள ஒரு ஃபிஷன் நடக்குது, பிளவு, அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதன்ல நடக்குது, சுக்கிரனுக்குள்ள நடக்குது, பூமிக்குள்ள நடக்குது. அப்ப உள்ளுக்குள்ள இன்னர் கோர் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது புதன்ல. சுக்கிரன்ல ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு. இது வாயு இதுதானே காரணம். இந்த கோர் ரொட்டேஷன் தானே மேட்ரு. ஃபிஷன்ல உள்ள கோர் வாய்ப்பு இருக்குல்ல, அந்த கோர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறதுனாலதான் சுக்கிரன் ரொட்டேட் ஆகுது. அப்ப இந்த சுக்கிரன்ல அந்த ஃபிஷன் ரொட்டேட் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐயா ஜெயபாலையா சொன்ன மாதிரி நெருங்கி இயங்கும் பொழுது ஆட்டோ டில்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஏன்னா நம்ம வந்து ஒரு அனுமானமா தான் பேசுறோம். ஜெயபாலையாவும் சொல்லலாம். கோர் ரீஜன் இல்லைங்க, என்ன கிரகமா இருந்தாலும் கோர் ரீஜன்ல நெருப்பு உண்டாயிடும். ரொட்டேஷன் ஆகும்ல, அது அப்ப என்ன ஆகும் அங்க? அது கிட்டத்தட்ட திரவ ரீதியா வந்துருது இல்லையா? கோர் ரீஜன்ல திரவ ரீதியா வந்துருது, மேல இருக்கிறது திடமா இருக்குது. திடமும் ஒரே மாதிரி இப்படி சுத்திர முடியும். ஒண்ணு அதனுடைய வேகத்துல ஃபாஸ்டா சுத்தலாம் அல்லது மெதுவா சுத்தலாம்.
அதனால சரிங்க. கோர் ரீஜன்ல எங்க திரவ ரீதியா மாறும். என்ன இதற்கு நீ என்ன ஃபார்ம் ஆனாலும் சரி, அப்படி ஃபார்ம் ஆகும்போது திரவ ரீதியா மாறிடுது. அப்ப இதனுடைய வேகத்துக்கே சுத்தம்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாம் அணுக்கள் தானே. ஆமாங்க. நம்ம நீங்க இப்ப சூரியனுக்கு அதான ஆப்போசிட் பார்த்தோம். டைரக்ஷன்ல சுத்துது, அந்த கோர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துதுன்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படி சொல்றீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துதுன்னு? கோர் இல்ல அது சுத்துது. தேர் இஸ் a ஆமாங்க. difference in rotational ஸ்பீட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா கோர் வந்து ஒரு டைரக்ஷன்லயும் இந்த வெளி அவுட்டர் சர்ஃபேஸ் வேற டைரக்ஷன்லயும் சுத்துதுன்னு எங்க கொடுத்திருக்காங்க? இல்ல அது செக் பண்ணணும்யா. அந்த கோர் வந்து என்ன டைரக்ஷன்ல சுத்துதுன்னு பிடிக்கணும்யா. அந்த கோர் ரொட்டேஷன் இல்லைங்க, ஆகுறது. அது இது நம்ம இல்ல கோர் சந்திரனுக்கு எல்லாமே ஒரு ஸ்லோ தான். அதனுடைய வேகம் இந்த கனத்த அணுக்கள் சுத்துறதுக்கும் அதுக்கு வேக வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மாதிரி தெரியும். வேக வித்தியாசம் வந்து வேறுபாடா இருக்கலாம். ஆனா ஆமா ஆமா, அதனுடைய திசை வந்து ஒண்ணுதான். நம்ம ஒரே தண்ணியிலேயே ஒன்னாதான் ஒரு இருக்கும், பக்கெட்ல ஒன்னாதான் இருக்கும். தண்ணி ஊத்தி சுத்தினோம்னா பக்கெட் சுத்துற வேகத்துல தான் அந்த பொருள் சுத்துற வேகத்துல தான் உள்ள இருக்கிற தண்ணியும் சுத்துது. எதிர் இல்ல, திசையில சுத்த தண்ணிக்குள்ளே முடியாது. ஒரு சுழற்சியை கொடுத்துட்டு அது சுத்துறீங்கன்னு வைங்க. இருக்கு. ஆ ஆ தண்ணிக்குள்ள ஒரு சுழற்சி வாளியில கீழே ம் வச்சுட்டு தண்ணி சுத்திட்டு வாளி ம் சுத்துறீங்க. ம் வாளி ஒரு பக்கம் சுத்துறது உண்மைதான். ஆனா நீங்க முதல்ல சுத்தி ம். விட்டது, அப்ப அது திரவ வாயுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ் வரும். ம் அப்ப உள்ளுக்கு மையத்துல கோரோட கோர்ல வந்து டெம்பரேச்சர் திரவமா இருக்கனால அது வந்து உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். இப்ப கிளாக் கோர் வைஸ் ஆன்டி அதுவும் டெம்பரேச்சரோட இம்பார்ட்டன்ஸ்ங்கய்யா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வியாழன் எடுத்துக்கங்க, சனி எடுத்துக்கங்க. அங்க வந்து அதாவது பூமியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. அந்த அவ்வளவு தூரத்துக்கு வந்து இவ்வளவு வெப்பம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனாலும் அங்க வெப்பம் இருக்கு. அப்படின்னா அது கோருக்குள்ள இருந்து அந்த வெப்பம் வருது. அது கோர் தாங்க நடக்குது. எல்லாத்துலயும். ஆமா. ஆனா ஒரு வித்தியாசம் வந்து என்னன்னா, இப்ப ஐயா சொல்ற மாதிரி கோர் வந்து வேற டைரக்ஷன்லயும், அதனுடைய சர்ஃபேஸ் வேற டைரக்ஷன்லயும் சுத்துற மாதிரி எந்த பிளானட்டும் இல்ல. இல்ல, சுத்துறதுக்கு வாய்ப்பும் இல்லைங்க. என்னன்னா ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ் தான். இப்ப ஃபோர்ஸ் கோர் டிஃபரன்ஸ். ரீஜன்ல 5 சுத்து அந்த மாதிரி சுத்துதுன்னு வாய்ப்பு வச்சுக்கங்க. இல்லைங்க. வேக இல்ல, வித்தியாசம் கோர் இருக்குமே ரீஜன்ல தவிர கோர் ஒன்றும் அவுட்டர் ஒன்றும் சுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த இல்ல மாதிரி இல்ல வரும்போது ஒரு அதனுடைய இதையே மாத்தி விட்டுரும். ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லைங்க எதிர் குரு. திசையில போயிடும். அவங்க என்னன்னா அது பாக்குறதுக்கு இப்ப கோர் ரீஜன்ல திரவமா மாறுனதுனால ஒரு 5 சுத்து சுத்துன்னு வச்சுக்கலாம். நீங்க வெளிப்புறம் வரும் பொழுது அது 50 சுத்த 100 சுத்த வருதுன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவலா இருக்காதுங்கிறான். கோர் ரீஜன்ல இருக்கிறதுக்கும் வெளியில இருக்க ஆர்பிட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கிளாக் வைஸ் வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஒண்ணுதான். ஆனா அது ஸ்லோவா சுத்தனால எதிர் திசையில போன மாதிரி தெரியலாம ஒழிய ரொட்டேஷன் ஸ்பீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ரொட்டேஷன் ஈவன் வாயு கிரகத்திலேயே கரெக்டா தாங்க சுத்துது. வாயு அதுதான் கிரகத்திலேயே கோர் வந்து சாலிடா இருந்தா கூட, சின்ன கோரா இருந்தா கூட, அதனுடைய ஆற்றல் வந்து மொத்தத்தையும் சேர்த்து தான் சுத்துது. ஆனா இந்த வாயு கிரகமா இருக்கும்போது அந்த ஸ்ட்ரிப்ஸ் விழுகுது. ஏன்னா அந்த ஒவ்வொரு லேயரும் இப்போ மத்திய பகுதியில வந்து ஒரு ஸ்பீடும், அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறது இன்னொரு கொஞ்சம் குறைச்ச ஸ்பீடு இருக்கிறதுனால நமக்கு அந்த ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த இப்போ இதுல பாக்குறாங்க இல்லைங்களா? இப்ப இதுல வியாழன் கிரகத்துல குருவுல அந்த பெரிய ஒரு ஸ்டார்ம் ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. பல மில்லியன் இயர்ஸா வந்து அந்த ஒரு சுழல் ஓடிட்டு இருக்குது. அது வந்து அந்த இடத்துல மட்டும் சுழன்றுட்டு இருக்குது. அது ஒரு நம்ம ஊர்ல வர்ற மாதிரி டொர்னேடோ மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த அது ஒரு கேசியஸ் பிளானட்லயே வந்து டைரக்ஷன் மாறல. அதான் அந்த டைரக்ஷன் வந்து உள்ளுக்கு என்ன அணுக்கள் இருக்கோ, எப்படி இருக்கோ, என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபரன்ஸா ஸ்பீடு தெரியலாம். மற்றபடிக்கு ரொட்டேஷன் ஸ்பீடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐயா வாழ்வளமுடன். இப்ப சுக்கிரன்ல வந்து ஒரு தன்னைத்தானே சுற்றுறது ஒரு நாள் வந்து தன்னைத்தானே சுத்துறதுக்கு 265 நாள் ஆகுது. அதாவது ஒரு நாள் வந்து அந்த 265 டேஸ் அவ்வளோ ஸ்லோ, அதாவது ரிவர்ஸ்ல சுத்துறதுனால அப்ப அந்த கோரே வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்புங்கய்யா. ஏன்னா அங்க ஒரு நாளுங்கிறது 265 நாள் தன்னைத்தானே சுத்தி கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்ப அவ்வளவு மெதுவா சுத்துறதுக்கு காரணம் அந்த காந்த புலத்தை எகென்ஸ்டா ரொட்டேட் ஆகுது. சூரிய காந்த புலத்துக்கு ஆப்போசிட்ல ரொட்டேட் ஆகுது. அப்ப அந்த கோரே வந்து
ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது, அதனாலதான் அது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துதுங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங்க, சஜஷன் தான் அது. இல்ல ஸ்பின் டைரக்ஷன் ஒன்னாயிட்டு சொல்லியாச்சுங்க. சூரியனுடைய காந்த புலத்துல அதனுடைய ஆர்பிட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். செல்ஃப் ரொட்டேஷன்ல ஒண்ணு வித்தியாசமா இருக்கலாம். அதான் டில்ட் ஆகுதுன்னு சொல்றேன். தன்னைத்தானே சுத்துறதுல. ஆமா, அது வித்தியாசமா இருக்கலாம். அப்ப ஆமாங்க. நீங்க எனது ஒரு கற்பனை தாங்க. பக்கத்துல போகும்போது நாளைக்கு இப்ப ஒண்ணு முடியிற பக்கத்துல நமக்கு பூமியோட சந்திரன் வந்து இல்லாமல் போகலாம். முதல்ல எரியும் பொழுது நெருக்கமா போயிடுதுன்னு வச்சுங்க. சூரியன் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, அடுத்தது புதன் எரிய ஆரம்பிக்கணும். அப்ப புதனுக்கும் பூமிக்குமான இடைவெளி 9, இதுல 3 கோடி கிலோமீட்டருக்கு இல்ல 3 கோடி மைல் இல்லாமல் போகுது. அப்ப பக்கமா வரும் பொழுது அதனுடைய வெப்பமோ மத்தோ அதிகமா தாங்கும் பொழுது இந்த பூமி நமக்கு வந்து முதல்ல எரியறது சந்திரனா தான் இருக்கும். சந்திரன் எரிஞ்சு முடிஞ்சாதான் நம்ம பூமி எரியறதுக்கு போக முடியும். அப்படி இருந்து புதனுக்கு ஒரு உபகிரகம் இருந்து இல்லாமல் போயிருக்கலாம், அந்த டில்டிங் ஆகிறதுக்கு காரணம். இப்ப உங்க அனாலஜி கரெக்ட்டுங்கய்யா. சயின்ஸும் அதுதாங்கய்யா சொல்லுது. அதாவது சூரியனுடைய ஃபியூவல் குறைஞ்ச உடனே சூரியன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா அது வெடிக்கிறதுக்கு அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகி மறுபடியும் கொலாப்ஸ் ஆகும். சோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இது மாதிரி தான் மையப்புள்ளியில் இருக்க வரும்னு சொல்றாங்க. அந்த பிளாக் ஹோல் வந்து பெருசாகிட்டே வரும். அது குறிப்பிட்ட ரீதி தாங்கும் பொழுது பஸ்ட் ஆகும். அது எக்ஸ்ப்ளோடிங்கிறதோட இம்ப்ளோடிங், அதுக்கு இன்னொரு வார்த்தை போடலாங்க, இம்ப்ளோடிங்னு அதுக்கு பேரு. இம்ப்ளோடிங் தாங்கய்யா. அதாங்கய்யா அது கொலாப்ஸ்னு சொல்றாங்க இல்லீங்களா. கொலாப்ஸ் எப்ப நடக்குதுன்னா இது கொஞ்சம் விரிஞ்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு விரிஞ்சு எப்படி பலூன் ஊதி வெடிக்கிற மாதிரி ஊதிட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆகும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல. அப்ப எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிடும். அப்ப இம்ப்ளோடிங் பொழுது அந்த இடத்துல நில் ஆயிடும், அந்த பிளாக் ஹோல் மட்டும் இருக்கும், அது தனி. இப்ப அந்த இடத்த நிறைவு பண்றது அடுத்து அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரும் பொழுது நம்ம புதன் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த இழுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, பிளாக் ஹோல் இழுத்துரும்ல அந்த கிராவிட்டிக்குள்ள, அது தள்ளிடுங்க. அது இம்ப்ளோடிங் ஆயிடுச்சு இல்ல, அப்ப அது ஒதுக்கப்படும், எங்கேயாவது ஒதுங்கிதான் போயாகும். வெளியாக முடியும். ஹரிசான் லைன் உள்ள போயிரும்ல பிளாக் ஹோலோட. சொல்லுங்க. அந்த பிளாக் ஹோலோட ஹரிசான் லைனுக்குள்ள வெளியில வந்தாதான் தப்பிக்க முடியும் புதன். ஆனா 3 கோடி கிலோமீட்டருங்கிறது ரொம்ப குறைவு. ஹரிசான் லைன் ஐயா பிளாக் ஹோல்ங்கிறது பிளாக் ஹோலா அது மாறும்போது இங்க எதுவுமே இருக்காதுங்கய்யா. அதாவது சூரியன் வந்து அந்த ஃபியூவல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷன்லயே வந்து கிட்டத்தட்ட வந்து வியாழன் கிரகம் வரைக்கும் போயிடும்னு சொல்றாங்க. ஆமா, அவ்வளவு விரிஞ்சிட்டு மறுபடியும் திரும்ப சுருங்கும். சுருங்குறதுன்னா எப்படி சுருங்கும்னா அது ரொம்ப ஃபாஸ்டர் இதுல கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆயிட்டு தான் அது பிளாக் ஹோலா மாறி தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்ப அதுக்கு முன்னாலேயே பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாலேயே புதன் பூமி எல்லாம் காணாம போயிடும். ஆமா ஆமா உண்மைதான். இந்த மாதிரி எடுத்துக்கலாமாங்கய்யா? முள்ளிங்கிடும் விழுங்கிடும் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லம்மா, முழுங்கிருந்தா இது வரைக்கும் பிளாக் ஹோல் பூரா கிரகத்தையும் முழுங்கி இருக்கணும். அது இல்ல, அதுக்குன்னு ஒரு இடம் தேர்வு. மொத்தம் அந்த பிளாக் ஹோல் மட்டும்தான் இருக்கும். அது வலுவிழந்து போயிருக்கிறது. வலுவா இருந்தா மட்டும்தான் விழுங்குறதெல்லாம். வலுவு இல்லைன்னா முடிஞ்சு போச்சது. அதே அல்லது வேகம் இது மாதிரி தனியா செப்பரேட்டான ஒரு கிரகத்தை ஒதுக்கி விடுதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் விழுங்கிடலாம். வேகம் குறைஞ்சுதான் இருக்கணும். விழுங்குறப்படுறது வேகம் குறைஞ்சா இருக்கணும். லீஸ்ட் வேகத்துல இருந்தா மட்டும்தான் அது விழுங்கும். ஸ்பின் ஸ்பீட்ல இருக்கும். பிரபஞ்சத்துல பல மில்லியன் பிளாக் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. எல்லா பிளாக் ஹோல்ஸும் இவங்க ஐடென்டிஃபை பண்ண எல்லா பிளாக் ஹோல்ஸும் கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடியது. அது பிளாக் ஹோல் கேண்டிடேட்னு வச்சிருக்காங்க. ஆனா இதுல அப்சர்வ் பண்ணதுல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல வர ஸ்டாரை மொத்தமா அது உறிஞ்சி இழுக்குது. இப்ப ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இழுக்கிற மாதிரி இருந்தா எல்லாம் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா அது பாட்டுக்கு அங்கங்க சுழன்று கொண்டு இருக்கு சென்டர் ஆஃப் கேலக்சில. அதுவே தனியா ஸ்ட்ரேவா தனியா இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்டார், அதுவும் ஸ்ட்ரே தான், தனியா ஒரு ஸ்டார் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கூட ஒரு ஸ்டார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டார் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டார் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து கபலீகரம் பண்ணிட்டு இருக்குது. ஒரு பிளாக் ஹோல் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு.
ஆனா அது வந்து ஸ்டார் இல்ல, பிளானட். ஒரு பிளானட் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்குது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. அப்ப என்னன்னா நியர்பை எது வருதோ, எந்த ஆப்ஜெக்ட் வருதோ அதனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நியர்பை எது கிட்ட நெருங்கி வருதோ அதை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். அது ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல மில்லியன் இயர்ஸ் நடக்கும் இந்த ப்ராசஸ். ஏன்னா அது எதிர்த்துட்டு தான் இருக்கும், இது இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் இழுத்து முடிக்கும் போது தான் நம்ம அந்த அக்ரீஷன் டிஸ்கே நமக்கு கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா அந்த பிளாக் ஹோல் இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஜெகராஜனையா, நம்மளுடைய கேலக்சியோட சென்டர் பிளாக் ஹோலா இருக்க வாய்ப்பு இருக்காயா? நம்மளோட கேலக்சியோட எல்லா கேலக்சியினுடைய சென்டரும் பிளாக் ஹோல் தாங்க ஐயா. கன்ஃபார்ம் ஐயா? அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அது கன்ஃபார்ம்டு. யூனிவர்ஸுக்கே அப்படி ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. ஓ அப்படிங்களா? அதனாலதான் வந்து அது கிரேட் அட்ராக்டர்னு சொல்றாங்க ஐயா. கிரேட் அட்ராக்டர்னு அந்த பாயிண்ட் நோக்கி தான் எல்லாமே நகருது. அது நகருது நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம அவ்வளவு வேஸ்டா இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆனா அது கால்குலேஷன்ல பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நோக்கி தான் எல்லாமே நகருது. இல்ல அதை ஒட்டி தான் எல்லாமே சுத்துது. அதுக்கு பேர் வந்து கிரேட் அட்ராக்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே கனெக்டட். கிராமத்துல பெரிய கருப்பு சின்ன கருப்புன்னு சொல்லுவாங்க. பெரிய கருப்புங்கிறது சுத்தவெளி, சின்ன கருப்புங்கிறது நீங்க சொல்ற கேலக்சி, அதாவது பிரபஞ்சத்தோட மையமா இருக்குமோ? நகைச்சுவையாக கேட்கிறேன். ஏன்னா டோட்டல் கேலக்சியோட சென்டரே பிளாக் ஹோல்னா ஆச்சரியமா இருக்கு. இல்லையே, எதுவானாலும் பிளாக் ஹோல் தான். எதுவானாலும் மையம், கருமையம் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த கருப்புன்னு எடுத்துங்க, சரியா போச்சு. சரிங்க. கரு அப்படிங்கிறது கருப்பு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன், கருப்பு மையம். ஓகே ஓகேங்க, சரி. ஆமாங்க, கரெக்டா வருது. அது நம்ம பிளாக் ஹோல் இருக்குங்க இல்லைங்கய்யா, நம்ம மில்கி வேல இருக்கிறதே வந்து ஒரு மேசிவ் பிளாக் ஹோல் தான் சொல்றாங்க. அது வந்து சின்ன பிளாக் ஹோல்லாம் கிடையாது. மேசிவ் அதை பிரிக்கிறாங்க இல்லைங்களா, பிளாக் ஹோல்லே இன்டர்மீடியட் இருக்கு, மேசிவ் இருக்கு, சூப்பர் மேசிவ் இருக்கு. அதுல வந்து இத வந்து மேசிவோ சூப்பர் மேசிவோ சொல்றாங்க. அந்த சைஸ்ல இருக்கு. அதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா, சாஜிட்டேரியஸ் ஏ அதனோட பேர். ஆமா ஆமா, அது பிளாக் ஹோல் தான். எல்லாத்துக்கும் அதாவது அப்சர்வ் பண்ண எல்லா கேலக்சிக்கும் சென்டர்ல பிளாக் ஹோல் இருக்கு. ஒன்னொன்னுக்கு பேர் வச்சு அவங்க எவ்வளவு சைஸ், அதுக்கு என்ன, அது சூப்பர் மேசிவா இல்ல இன்டர்மீடியட்டா அப்படிங்கிற வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க ஐயா. ஐயா என்னன்னு தெரியலங்கய்யா. ஐயா தியாகராஜன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு இது எங்களது சப்மிட் பண்ணலான் இருந்தாங்க ஐயா, கம்ப்ளீட் பண்ணனத. உங்க டாக்குமெண்ட் அனுப்பிடுங்கம்மா, பார்க்கலாங்கம்மா. சரிங்கய்யா, சரிங்க. நாளைக்கு கூட சரிங்கய்யா, அனுப்பிச்சுடுங்கய்யா. பார்த்துட்டு நாளைக்கு கூட வேணா சப்மிட் பண்ணிக்கலாங்க ஐயா. அதுல அந்த எல்லா பகுதிகளும் போட்டீங்களாம்மா? இன்னும் ஒன்று கீழே போட்டேங்க, எல்லாம் போட்டேன். இந்த கம்ப்ளீட் ஆயிடுங்க. நான் ஒன்று இந்த கீழே எழுதியிருக்கேன், ஆனால் அந்த பாயிண்ட், அதாவது சமுதாயத்துக்கு இது மட்டும் அந்த இடத்துல போடல, மற்றது எல்லாம் அது இதில் போட்டாங்க ஐயா. ஓகே. இவரு நம்ம அவரும் ஐயாவும் ரெடி பண்ணியிருந்தேன்னாருங்க ஐயா. 2 பேர் ரெடி பண்ணிட்டோம், அதனால தான் சரி. பிரேம் ஐயாங்க ஐயா. சரி, அனுப்பிச்சு விடுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வாழ்க வளமுடன். காலையில கண்ணாடி பயிற்சி 4 மணிக்கு இருக்குது, எனக்கு 3:30 மணிக்கு ரிங்கு விட்டுருங்க. கண்ணாடி பயிற்சி உண்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க. அருமையான டிஸ்கஷன். வாழ்க வளமுடன்.